இந்த வாரத்திலயும் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நம்மளை அற்புதமாய் நடத்தினார், பாதுகாத்தார். இந்த மாதத்தின் கடைசி நாள்ல நம்ம வந்திருக்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி நாட்கள், இந்த மாதம் முழுவதும் நம்ம எவ்வளவோ ஆச்சரியமான விதமாய் எத்தனையோ விபத்துகள், நாசமோசங்கள், ஆபத்துகள் எல்லாவற்றில இருந்து நம்மளை பாதுகாத்து இந்த மாதத்தின் கடைசி நாளுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இந்த மாதத்துல முதல் நாள் தேவன் நம்மோடு கூட பேசின வார்த்தை, அவர் அதிகமாய் துதிக்க வேண்டும் சொல்லி. யாரெல்லாம் நம்ம அதை பிராக்டிஸ் பண்ணோம்னு தெரியல. ஆனா நிச்சயமாய் அது இந்த மாதத்துக்கு மாத்திரம் இல்ல, நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம துதிக்க துதிக்க தேவனுடைய கரம் நமக்காக செயல்படுகிறத நம்ம நிச்சயமா பார்ப்போம். இந்த நாள்லயும் நம்ம ஏற்கனவே தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அதாவது ஹவு ஹியரிங் அண்ட் டியூனிங் இன் டு த வாய்ஸ் ஆஃப் காட். அப்போ அதை பத்தி நான் மெசேஜ் எடுக்கணும்னு சொல்லி நான் இது பண்ணி தேடிட்டே இருக்கிறப்போ, தேவன் ஏற்கனவே பேசின ஒரு சில வார்த்தைகளை வைத்து இன்னைக்கு மறுபடியுமாய் அத தீர்க்க தரிசனமாய் பேசணும்னு சொல்லி ஆவியானவர் எனக்கு உள்ளத்துக்குள்ள உணர்த்தினபடினால, நிச்சயமா இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற அந்த வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். நிச்சயமா நம்ம அடுத்த லெவலுக்குள்ள நம்ம ஆவியில பலப்பட்டு தேவனுக்கான அடுத்தபடி அவர் நம்ம வாழ்க்கையில வைத்திருக்கிற நோக்கத்தையும் திட்டங்களையும் அறிந்து நம்ம நிச்சயமா அடுத்த லெவலுக்குள்ள போவோம்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா தேவன் ஒரு காரியத்தை செய்ய தொடங்கிட்டாரு, அவர் நமக்குள்ள ஒரு வார்த்தையை அனுப்பிட்டாருன்னா அந்த வார்த்தை நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அப்ப கடந்த நாட்கள்ல நம்ம பார்த்தோம் எப்படி தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கறது, தேவனுடைய வார்த்தை முதலாவது நமக்கு என்ன கடந்து வரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம பார்த்துட்டே இருந்தோம். இந்த நாள்லயும் முதல்ல நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம ரிசீவர் சரியில்லை. நம்ம ரிசீவிங் சைட்ல நாமே என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்கணும். அவர் வார்த்தை தொடர்ந்து நமக்கு வந்துட்டே தான் இருக்குது. ஆனா நம்ம ரிசீவ் பண்றதுலதான் பிரச்சனையே இருக்குது. அப்போ இன்றைக்கு நம்முடைய ரிசீவிங் சைட்ல என்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத நம்ம முதல்ல செக் பண்ணி பார்க்கணும். இப்ப பழைய உடன்படிக்கையில அந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அடிமைகளாய் அந்த சட்ட திட்டங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாய், அங்க தேவனுக்கும் தேவனை அவர்கள் எஜமானனாய் அப்படி தேவனாய் பார்த்தார்கள். ஆனா இன்றைக்கு புது உடன்படிக்கையின் கீழே நம்ம லிட்ரலா அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாய் ஆயிருக்கிறோம். அப்போ இன்றைக்கு நமக்கு எவ்வளவு பிரிவிலேஜஸ் இருக்கும். ஒரு அப்பாவுடைய சத்தம் பிள்ளைக்கு கேட்காம இருக்குமா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. இன்றைக்கு அவ்வளவு தூரம் இன்டிமேட்டா தேவன் நம்ம கூட பேசிட்டே இருக்கிறாரு. ஆனா அவருடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியாததுக்கு காரணம் பல இருக்குது. அதை நம்ம திருப்பி அடுத்து நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அப்போ இன்னைக்கு வசனம் சொல்லுது ரோமர் 8:14, மேலும் எவர்கள், நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 8:14, ரோமன்ஸ் 8:14. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அதாவது அதுக்கு முந்தின வசனம், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்ப ஆவியானவர் நமக்கு உள்ள இருந்து நமக்கு அங்க லீட் பண்ணிட்டே தான் இருக்கிறாரு. ஆனா நமக்கு அவருடைய சத்தம் கேட்கல. அவர் எப்படியெல்லாம் நம்ம கூட பேசுறாருன்னு நமக்கு புரியாததுனால நம்ம என்ன செய்யல, தேவன் நம்ம கூட பேசலன்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம கூட அவர் பேசிட்டே தான் இருக்கிறார். நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் ஆவியானவர் அதற்கு பதில் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறாரு. ஆனா அவர் எந்த இடத்துல இருந்து எப்படி, சில நேரங்கள்ல ஒரு வால்ல போட்டிருக்கிற வசனத்தின் மூலமா கூட பேசுவாரு. சில நேரங்கள்ல டிவி ஆன் பண்ணா அந்த அங்க வர்ற மெசேஜ்ல இருந்து நம்ம கூட பேசுவாரு. இன்னைக்கு கூட எனக்கு தேவன் பல நாட்கள் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு கேள்விக்கு இன்னைக்கு ஒரு வார்த்தையின் மூலமாய், ஒரு பிரசங்கத்தின் மூலமா ஆண்டவர் என் கூட பேசினதை நான் உணர்ந்தேன். அப்போ அதன் மூலம் எனக்கு தெளிவா என் வாழ்க்கையில ஒரு முடிவை எடுக்க முடிஞ்சது. அப்போ இப்படித்தான் தேவன் நம்ம கேட்கிற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அவர் பதில் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. ஆனா எங்க இருந்து எப்படி வருதுங்கிறதுலதான், ரிசீவ் பண்ற அந்த இடத்துலதான் நம்ம என்ன செய்யறோம், தவற விடுகிறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் தேவன் நம்ம கூட இடைப்பட்டு கொண்டேதான் இருக்கிறாரு. அதனாலதான் யோவான் 10:3-4, ஜான் 10:3-4 அதுல பார்க்கிறோம். அந்த ஆடுகளை குறித்து நம்ம போடப்பட்டிருக்கோம். அதுல சொல்றாரு, வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு
அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அடுத்த வசனமும் வாசிக்கணும். அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடிப்போம் என்றார். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அப்ப இன்றைக்கு நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளா இருக்கிறோம்னா, அப்போ ஒரு ஆடுகளை மேய்ப்பன் எப்படி வழிநடத்தி செல்றாரோ அப்படித்தான் இன்றைக்கு தேவன் என்ன செய்யறாரு, ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்ம கூட பேசி 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 நம்மளை வழிநடத்தி கொண்டே செல்கிறத நம்ம பார்க்கலாம். எத்தனையோ சூழ்நிலைகள்ல நம்ம சும்மா சாதாரணமா டவுட்ஸ் வரும். பைபிள்ல இருக்கிற காரியங்களை குறித்தே டவுட் வரும். அதுல இங்க நம்ம மேர்லின் கூட இருக்கிறாவா அடிக்கடி நிறைய ஷேர் பண்ணுவா என்கிட்ட, அக்கா எனக்கு இந்த டவுட் வந்தது, நான் இப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தேன், அது எப்படிதான் ஏசப்பா எனக்கு அதை சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. அடுத்த நாளே ஏதாவது ஒரு வகையில அவளுக்கு அந்த டவுட் கிளியர் ஆகும். அப்போ ஏன்னா அவ ரிசீவிங் சைடு அது எப்படி இருக்கு, சரியா இருக்குது. அதனால அவ ரிசீவ் பண்ணிட்டே இருக்கிறா. அவளுக்கு ஒரு சின்ன டவுட்னா கூட அந்த டவுட்ட ஆண்டவர் கிளியர் பண்ணிட்டே இருக்கிறத அவளுக்கு அது பெரிய சந்தோஷமா இருக்குது. ஏன்னா அவர் நம்முடைய மேய்ப்பனா இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு நமக்கு எழும்புகிற சந்தேகம், நம்ம வாழ்க்கையில அவர் நம்மை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறார், இதெல்லாம் நம்ம கூட அவர் என்ன செய்யறாரு, பேசிட்டேதான் இருக்கிறாரு. நம்ம ரிசீவிங் சைடு சரியா இருந்தோம், அந்த ஸ்பிரிட்லயே நம்ம இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா அவர் பேசுற சத்தத்தை நம்ம கேட்க முடியும். ஏன்னா அவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது, அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. அப்போ நான் பேசிட்டே தான் இருக்கிறேன்னு ஆண்டவர் மறுபடியும் வார்த்தைகள் மூலம் நமக்கு உறுதிப்படுத்திட்டே இருக்கிறார். அப்போ அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால், அப்ப இன்னைக்கு ஆடுகளாகிய நம்ம அவருடைய சத்தத்தை அறிந்திருந்தோம்னா அவருக்கு பின்னாடி மாத்திரம்தான் நம்ம போக முடியும். அந்நியருடைய சத்தத்தை அந்த ஆடுகள் என்ன செய்யாதான், அறியாததுனால அந்நியருக்கு பின்னாடி போகாது. ஆனா இன்றைக்கு நமக்கு அந்நிய சத்தங்கள் நிறைய கேட்கிறதுனால பிரதான மேய்ப்பனாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துடைய சத்தத்தை நம்ம அறியாததுனால அந்நிய சத்தத்தை கேட்டு அதுக்கு பின்னாடி போகிறதுனாலதான் அந்த ஆடுகள் எப்போ பிரச்சனைகள்ல மாட்டிக்கொள்ளுமோ அதே போல நம்மளும் மாட்டிக்கொள்றோம். அப்போ இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், அவர் புல்லுள்ள இடங்களில் நம்மை மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நம்மை கொண்டு போய் விடுவார். ஆனா நம்ம அவர் சத்தத்தை கேட்காததுனால பல இடங்கள்ல நம்ம முடிவெடுக்கிறதுல தவறுகள் பண்ணிடுறோம். டிசிஷன் எல்லாமே நமக்கு என்ன செய்து குழப்பமாயிருது. ஏன்னா அந்த ஸ்பிரிட்ல அவர் பேசுகிற சத்தத்தை நம்ம கேட்காததுனால ரிசீவிங் சைட்ல பல காரியங்கள் அந்நிய சத்தத்தை நம்ம கேட்கிறோம். அந்நிய சத்தம் அப்படின்னு சொன்னா என்ன, நமக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகள், நமக்கு எதிராக வருகிற ரிப்போர்ட், நமக்கு எதிராக அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க, இந்த சத்தத்தையே நம்ம கேட்டுட்டு இருந்ததுனால அங்க தேவன் பேசுகிற சத்தத்தை நம்ம என்ன செய்ய முடியல, கேட்க முடியல. அதனால இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அவருடைய சத்தத்தை நம்ம நிச்சயமா கேட்க முடியும். எப்படி அப்படி கேட்க முடியும் அப்படின்னா, முழுமையுமாய் அந்த ஸ்பிரிட்லே நம்ம வாழும்போது, நம்ம சோலுக்கு இடம் கொடுக்காதபடி, பிளஷுக்கு இடம் கொடுக்காதபடி, உலக மனிதர்களுடைய சத்தம், உலக சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்காம அவர் வார்த்தை என்னை குறித்து என்ன சொல்லுது, அவர் என்னை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறார், இந்த காரியங்களையே நம்ம தியானித்து கொண்டு இருப்போம்னா நிச்சயமா அவர் சத்தத்தை நம்ம கேட்க முடியும். அப்போ நம்ம கடந்த நாட்கள்ல பார்த்தோம், அவர் சத்தம் பிரதானமாய் முதல்ல தொனிக்கிற சத்தம் என்னன்னு பார்த்தா பயப்படாதே. இததான் நம்ம ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தோம், அந்த ஹியரிங் அண்ட் டியூனிங். அவர் அடிக்கடியாய் வேதத்துல நம்ம கூட பேசின வார்த்தை என்னன்னா பயப்படாதே பயப்படாதேன்னு சொல்லி அடிக்கடி நம்ம கூட பேசிட்டே இருக்கிறாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, நம்ம பார்த்தோம் எகிப்துல அந்த ஜனங்கள் படுகிற அந்த உபத்திரவங்களை பார்த்து அவர் அந்த வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறாராம். அப்போ இன்றைக்கு 1 யோவான்ல பார்க்கிறோம், நம்ம பயமானது வேதனை உள்ளது. அப்போ என் பிள்ளை பயப்படுது அப்படிங்கிறது அவருக்கு அது மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுது. அதனாலதான் என் மகனே நீ பயப்படாதே, என் மகளே நீ பயப்படாதே. அந்த ஏசாயா 41:10 கூட திருப்பி ஒரு சின்ன ரீகேப் நம்ம பார்க்கும்போது இன்னும் நமக்கு ஆண்டவர் நம்ம கூட இடைப்படுவார். அதுல நம்ம பார்த்தோம்,
நீ பயப்படாதே, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ல பார்க்கிறோம். அது டிபிடில ரொம்ப அழகா இருந்தது. Do not yield to fear, for I am always near. Never turn your gaze from me, for I am your faithful God. I will infuse you with my strength and help you in every situation. I will hold you firmly with my victorious right hand. இன்னைக்கு ஆண்டவர் இதே வார்த்தையின் மூலம் மறுபடியுமாய் நம்ம கூட இடைப்படுகிறார். நம்ம என்ன செய்யக்கூடாது? பயத்துக்கு ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. அதுக்கு நம்ம ஈல்டு பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். இன்றைக்கு லிட்டரலா இன்றைக்கு அவர் நமக்குள்ளேதான் இருக்கிறார் அப்படின்னு கொலோசியர் 1:27 நம்ம பார்க்கிறோம். இவ்வளோ ஒரு பெரிய தேவன் நமக்குள்ள இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார்னா நமக்கு எதிராக எந்த சூழ்நிலைகள் செயல்பட முடியும் என்பதை நீங்க இருதயத்திலிருந்து விசுவாசிப்பீங்கன்னா உங்களுக்கு எதிராய் ஒன்றும் செயல்பட முடியாது. அவர் சொல்றாரு, என் மேல இருக்கிற உன் பார்வைய என்னை விட்டு நீ எடுக்காத, உன் சூழ்நிலைய பார்க்காத, நீ மனிதனை பார்க்காத, மனிதர்களை பார்க்காத, ஒரு ரிப்போர்ட்டை பார்க்காத, என் மேல மட்டும் உன் கண்ணு இருக்கட்டும், என் வார்த்தையின் மேல மட்டும் உன் நம்பிக்கையை வை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். நெவர் டர்ன் யுவர் கேஸ் ஃப்ரம் மீ, ஃபார் ஐ ஆம் யுவர் ஃபெய்த்ஃபுல் காட். ஏன்னா நான் உண்மையுள்ள ஒரு தேவனா இருக்கிறேன், உனக்காக எல்லாத்தையும் செய்து முடிக்கக்கூடிய என்னுடைய வாக்கு தத்தங்களுக்கு நான் உண்மையுள்ள தேவனா இருக்கிறபடியினால என்னை விட்டு உன் பார்வையை நீ எடுக்காத அப்படின்னு சொல்லி தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறார். அடுத்ததா என்னுடைய பலத்தினால உன்னை நான் என்ன செய்ய போறேன்? பலப்படுத்த போறேன். அதனாலதான் பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப இன்றைக்கு நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் நம்ம கூட இருந்து and help you in every situation. நீங்க பலவீனமா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு போராட்டங்களா இருக்கலாம், பிரச்சனைகளா இருக்கலாம், எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு அவர் உதவி செய்வேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டாருன்னா நீங்க எதை பார்க்கணும்? சூழ்நிலையை பார்க்கணுமா, அவரை பார்க்கணுமாங்கிறத இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலம் நீங்க அறிந்து அவரை மாத்திரமே பார்க்க கற்றுக்கொள்வீங்கன்னா நிச்சயமா நீங்க போற இந்த போராட்டங்கள்ல இருந்து தேவன் நிச்சயமா உங்களை வெளியே கொண்டு வருவார். I will hold you firmly with my victorious right hand. அந்த victorious right hand அப்படிங்கிறதுக்கு என்ன பார்க்கிறோம் அப்படின்னா பவர்ஃபுல் grip. அவர் நம்மளை என்ன செய்யறாரா? அவருடைய வலது கரம் அப்படிங்கிறதே அங்க என்ன சொல்லுது? பவர், அத்தாரிட்டி. அப்ப அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னா ப்ரொடெக்ஷன் இருக்கு, ஒரு அஷ்யூர்டு ப்ரொடெக்ஷன் நமக்கு என்ன செய்யுது இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்ம கூட இருக்கிறபடினால எதை குறித்தும் நம்ம பயப்பட வேண்டான்னு ஆண்டவர் சொல்றாரு. சரி, இப்போ எந்தெந்த சூழ்நிலைகள்ல யார் யாரெல்லாம் எப்படி பயந்தாங்க, அங்க அப்போல்லாம் ஆண்டவர் தேவன் எப்படியெல்லாம் அவங்கள பயப்படாதேன்னு சொல்லி அவங்கள பலப்படுத்தி அவங்க அந்த சூழ்நிலைகள்ல இருந்து அவங்க எப்படி வெளியே வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் போது இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற பயங்கள் என்னவா இருந்தாலும் அந்த பயங்கள்ல இருந்து தேவன் உங்களை விடுவிக்க போகிறார். அந்த பயங்கள்ல இருந்து விடுவிக்கிறது மாத்திரம் இல்ல, நீங்க என்ன அற்புதத்தை காண வாஞ்சிக்கிறீங்களோ அந்த அற்புதத்தை உங்களுக்கு தேவன் நிச்சயமா செய்வார். ஏன்னா பயப்படாதேன்னு சொல்லிட்டு சும்மா வாயின் வார்த்தையினால மட்டும் சொல்லுகிற தேவன் அல்ல. அந்த பயப்படாதேன்னு எந்த காரியத்தை சொல்றாரோ அதுல இருந்து உங்களை வெளியே கொண்டு வர வல்லமையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறபடியினால் இந்த நாள்ல அவர் நம்ம கூட இப்படிப்பட்ட வார்த்தைகள் மூலம் தீர்க்க தரிசனமாய் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையின் மூலம் உங்களை பலப்படுத்தி நீங்க என்ன போராட்டத்துக்குள்ள பயந்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த போராட்டத்தில இருந்து உங்களை நிச்சயமாய் தேவன் வெளியே கொண்டு வருவார். நம்ம முதலாவது பார்க்கிற ஒரு வசனம் யோசுவா 1:9. ஜோஷுவா chapter 1 verse 9. பார்த்தீங்களா? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்போ இது எந்த சூழ்நிலை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா
இங்க மோசே மரித்து போன பிறகு யோசுவாவுக்கு எல்லா பொறுப்புகளும் வருது. அங்க அத்தனை லட்சம் ஜனங்களை யோசுவா வழிநடத்திட்டு போக வேண்டிய சூழ்நிலை வருது. இங்க யோசுவாவுக்கு நன்றாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தெரியும். ஏன்னா இப்ப அந்த சந்ததிகளை தான் அவர் உள்ள கூட்டிட்டு போறாரு. ஆனா இவங்க முந்தி காலத்துல மோசேக்கு விரோதமாய் செய்த எல்லா காரியங்களையும் யோசுவா அறிந்திருக்கிறார். அப்ப இன்றைக்கு என்னுடைய தலைமையை இந்த ஜனங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வாங்க, எனக்கு எப்படி இவங்க கீழ்ப்படிவாங்க, நான் எப்படி இத்தனை லட்சம் ஜனங்களை நான் வழி நடத்திட்டு போறேன்னு சொல்லி யோசுவாவுக்கு இருதயத்துல நிச்சயமாய் பயம் இருந்திருக்க வேண்டும். அதனாலதான் 5வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த வார்த்தையை கூட உங்களுக்காக ஆண்டவர் இன்றைக்கு பேசுகிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த 9வது வசனத்துல பலம் கொண்டு திடமனதா இரு. அப்போ இன்றைக்கு இந்த வார்த்தைகள் மூலம் நம்ம கூட தேவன் எதை குறித்து இடைப்படுகிறார் அப்படின்னா, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் நான் என்ன எடுத்து வைக்க போறேன்னு தெரியல, என் குடும்பத்தை நான் எப்படி நடத்த போறேன்னு தெரியல, என் பிள்ளைகளை நான் எப்படி நடத்த போறேன்னு தெரியல, இதுக்கப்புறம் என் வாழ்க்கை என்ன ஆகும், இதோட முடிஞ்சிருமா, இப்படி எல்லாம் சொல்லி நீங்க சிலர் இதுல சிந்தித்து கொண்டிருக்கிறீங்கிறத ஆவியானவர் உணர்த்துகிறார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பார்த்துதான் சொல்றாரு, நீங்க உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருத்தரும் உங்களுக்கு ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. அவர் மோசே கூட எப்படி இருந்து மகத்துவமான பயங்கரமான அற்புதங்களை செய்தாரோ அதே போல உங்க கூட இருந்து அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது மாத்திரம் இல்லாம அவர் சொல்றாரு, பலம் கொண்டு திடமனதா இருக்கும்படி நமக்கு இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படுகிறார். அப்போ இன்றைக்கு ஆவியானவர் பிரத்யட்சமா இந்த வார்த்தையின் மூலம், நம்ம பயப்படாதேன்னு சொல்லுகிற இந்த வார்த்தை மூலம் முதலாவது சொல்ற காரியம், பலம் கொண்டு திடமனதா இருக்கணும். ஏன் திடமனதா இருக்கணும் அப்படின்னா, நீ திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் எங்கெல்லாம் போறீங்களோ அங்க நீங்க போற இடங்கள் எல்லாவற்றிலும் உங்க தேவன் உங்க கூட இருக்கிறார். அப்போ நம்ம அதை சாதாரணமா அந்த வார்த்தையை எடுத்துக்கிறோம். அவர் யாரு, அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, உங்க தேவன் உங்க கூட இருக்கிறார்னா உங்களுக்கு எதிராய் ஒருத்தரும் ஒரு செயல்பட முடியாது. நீங்க போனாலே அந்த யார் யார் கண்கள்ல உங்களுக்கு ஃபேவர் கிடைக்கணுமோ நிச்சயமா அது கிடைக்கும். அதனாலதான் அதுக்கு பின்னாடி அதிகாரங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, நான் உன் கூட இருக்கிறதை இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு இன்றைக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி யோசுவாட்ட தேவன் இடைப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். காரணம் என்னன்னா, என் பிள்ளை கூட நான் இருக்கிறேங்கிறத மற்ற ஜனங்கள் அறியும்படி உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்றாரு. அப்ப இன்றைக்கு நம்ம கூட தேவன் பயப்படாதேன்னு சொல்லி இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு செய்வேன் என்று சொல்லி நம்ம கூட ஆவியானவர் இன்றைக்கு பிரத்யட்சமாக இடைப்படுகிறார். நீங்க இப்போ நினைக்கலாம், என் பிள்ளைகளை நான் எப்படி நடத்த போறேன், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னுடைய பினான்சியல் சிச்சுவேஷன் இப்படி இருக்குது, இதெல்லாம் உலகம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய காரியங்கள். அதனாலதான் அந்த ஏசாயா 41 பார்க்கிறோம், நெவர் டர்ன் யுவர் கேஸ் ஃப்ரம் மீ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, உன் பார்வையை என்னைய விட்டு மட்டும் எடுக்காதன்னு சொல்றாரு. உங்க சிச்சுவேஷன் சொல்லலாம், உங்களுடைய பொருளாதார நிலைமை ஒண்ணு சொல்லலாம், உங்களுடைய எந்த காரியமா இருந்தாலும் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கலாம். ஆனா அவர் மேல இருக்கிற பார்வையை நீங்க எடுக்காம இருந்தீங்கன்னா நிச்சயமாய் யோசுவாவை எல்லார் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தி பலப்படுத்தின தேவன் இன்றைக்கு உங்க ஒவ்வொருத்தரையும் இந்த வார்த்தையின் மூலமாய் தேவன் பலப்படுத்துகிறார். அப்போ இது இன்றைக்கு அவருடைய சத்தமாய் இது நம்முடைய ஒவ்வொருவருடைய காதுகளையும் துணிக்குது. ஒருவேளை நான் இன்றைக்கு இந்த மெசேஜை நான் எடுக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை, நான் எப்படி அவருடைய சத்தத்தை கேட்கிறது, ஏன் அவருடைய சத்தத்தை கேட்க முடியல, இதைத்தான் நான் மெடிடேட் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா இன்றைக்கு ஆவியானவர் இந்த காரியத்தை குறித்து இடைப்பட்டபடியினால ஒருவேளை இது எத்தனையோ பேருக்கு தேவன் இந்த நாள்ல இன்றைக்கு கேட்க வந்திருக்கிற உங்களுக்கும் சரி, இதை பின்னாடி கேட்க போகிற பலருக்கும் சரி, ஆவியானவர் இந்த வார்த்தையின் மூலம் பிரத்யட்சமாக இடைப்படுகிறார் சொல்லி நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன். அடுத்ததா உபாகமம் 31:6, டியூட்ரானமி சாப்டர் 31 verse 6. நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். அப்போ இங்க அடுத்ததா
மோசே வந்து இங்க பேசுறாரு, இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட பேசுறாரு. அதுல 2வது வசனத்துல பார்க்கும்போது, இன்று நான் 120 வயதுள்ளவன், இனி நான் போக்கும் வரத்துமாய் இருக்கக்கூடாது, இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னோடு கூட சொல்லி இருக்கிறார். ஆனா யோசுவா உங்களுக்கு முன்பாக கடந்து போவான், நீங்க அந்த தேசத்தை அந்த சுதந்திரிப்பீங்க அப்படிலாம் சொல்லிட்டு, இந்த ஜனங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. இது எப்படி நம்ம சுதந்திரித்துக் கொள்ள போவோம்? ஏன்னா இவங்க முன் சந்ததியார் இவங்களுக்குள்ள நிறைய பயத்தை விதைச்சிட்டு போயிட்டாங்க. என்ன சொன்னாங்க? அவங்க ராட்சதர்களா இருக்கிறாங்க, நாங்க அவங்க பார்வைக்கு வெட்டுக்கிளிகளா இருக்கிறோம், இதெல்லாம் சொல்லிட்டு போனதுனால நிச்சயமா அந்த சந்ததியாருக்குள்ளேயும் அந்த பயம் இருந்திருக்க வேண்டும் சொல்லி நான் நினைக்கிறேன். அதனாலதான் மோசே சொல்றாரு, நீங்கள் பலங்கொண்டு திடமனதா இருங்கள். அப்போ இன்றைக்கு ஒருவேளை நீங்க அந்நிய தேசங்கள்ல இருக்கலாம். இன்றைக்கு அந்த யோசுவா வந்து அங்க வழிகாட்டிட்டு அடுத்த தேசத்துக்கு இவங்களுக்கு சொந்தமாய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்ற ஒரு தேசத்துக்கு தான் யோசுவா வழிகாட்டி அங்க இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிட்டு போறாரு. அப்ப அந்த இடத்துல நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே அந்த ஜனங்கள் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இன்றைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கலாம். வேற ஒரு ஸ்டேட்ல, வேற ஒரு சூழ்நிலையில, வேற இடத்துல, உங்க சொந்த இடத்தை விட்டு நீங்க இதுவரைக்கும் இருந்த இடத்தை விட்டு வேற இடத்துல, இந்த இடத்துல என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். உங்களுக்காகத்தான் ஆண்டவர் இன்றைக்கு பேசுகிறார். அவர்களுக்கு பயப்படும் அந்த அந்த இடத்துல உள்ள சூழ்நிலைகளை குறித்து. ஒருவேளை இன்றைக்கு மனிதர்கள் உங்களுக்கு அந்த இடத்துல எதிரா இருக்க மாட்டாங்க. என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ, என் சூழ்நிலை எப்படி இருக்குமோ, இந்த சூழ்நிலை எனக்கு எதிரா இருக்குது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி நீங்க பயந்து கொண்டு இருப்பீங்க. ஆண்டவர் உங்க கூட இடைப்படுகிறார். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். மறுபடியும் மறுபடியும் ஆண்டவர் இடைப்படுகிற ஒரு வார்த்தை, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட வர்றேன். அவர் யார் அப்படின்னு நீங்க தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பயம். நமக்கு ஏன் பயம் வருது, கவலை வருதுன்னா, இவ்வளோ பெரிய தேவன் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லி அவரை நம்ம பெரிதா பார்க்கல. அதனாலதான் நம்ம போன வாரம் பார்த்தோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இவ்வளோ பெரிய தேவன் என் கூட வர்றாரு, சர்வ வல்லமை உள்ளவர், அவரால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவர் பெரியவர், அவர் மகத்துவமானவர் அப்படின்னு சொல்லி அவரை நம்ம பெருசா பார்த்தோம் அப்படின்னா, அந்த தேவன் இன்றைக்கு என் கூட வர்றாரே, அப்ப எனக்கு எதிராய் ஒரு சூழ்நிலைகளும் செயல்பட முடியாது அப்படின்னு நினைக்கிற இடத்துக்கு வரும்போதுதான் நமக்கு ஞானமே அங்க வருதுன்னு சொல்றாரு. நீதிமொழிகள்ல நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை உடையவர்களா நம்ம இருக்கிறோமா? அப்ப அங்க சொல்றாரு, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டாரா, நம்மை கைவிடவும் மாட்டாரா. அவரை விசுவாசிக்கிறவர் வெட்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுதுன்னா, நிச்சயமா நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். இன்னைக்கு எதெல்லாம் குறிச்சு, ஒருவேளை நெடுங்கால சில காரியங்களை குறிச்சு நீங்க சில காரியங்களுக்கு ஜெபித்து கொண்டே இருக்கலாம், பதில் இல்லாம இருக்கலாம். அதுக்காக அவர் உங்களை கைவிட்டுட்டாருங்கிற அர்த்தமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் உங்கள் நினைவாகவே இருக்கிற ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். நம்ம வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய உபத்திரவங்களை அவர் அறிந்திருக்கிறார், நம்ம போகிற போராட்டத்தின் சூழ்நிலைகள் அவருக்கு தெரியும். ஏன் தேவன் அப்படிப்பட்ட தாமதங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்குது அப்படின்னா, சில காரியங்கள் நம்ம என்ன செய்யறோம், பக்குவப்பட்டு கொண்டே இருப்போம். இந்த தாமதங்கள் நிமித்தமாய் சில சத்தியங்களை, விலையேற பெற்ற சத்தியங்களை நம்மளை அறிந்து கொள்ள தேவன் செய்வார். விலையேற பெற்ற பக்குவத்தை நமக்கு கொடுப்பார். அதாவது தேவ புத்திரர்களாய் நம்மை வெளிப்படும்படியாய் சில தாமதங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கலாம். அதுக்காக அவர் செய்ய மாட்டாருங்கிறது அர்த்தமே கிடையாது. ஏன்னா அவர் வாக்கு கொடுத்தவர், உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர், சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். அப்படிங்கிறத நம்ம அவரை பெருசா நம்ம பார்க்கும்போது சூழ்நிலைகளை குறித்து நமக்கு பயம் வராது. அடுத்ததா மிக முக்கியமான ஒரு வசனம், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 29 முதல் 31. Matthew chapter 10 verses 29 to 31. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். இதுல அங்க ஆண்டவர் சீஷர்கள் கூட பேசுறாரு.
அங்க சொல்றாரு, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிரும், சரீரத்தை மாத்திரம் கொல்றவங்களுக்கு நீங்க பயப்பட வேண்டாம், மனிதர்களுக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நிறைய சூழ்நிலைகள்ல நம்ம மனிதர்களுக்கு பயந்து, மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். கண்ணினா என்ன? நமக்கு நாமே வலை விரித்துக் கொள்ளுகிற ஒரு காரியம், நம்ம காலை நம்மளே சிக்கி மாட்டி அந்த வலைக்குள்ள மாட்டுகிற ஒரு காரியம் தான் மனிதருக்கு பயப்படுகிற பயம். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க ஒவ்வொருத்தர் கூட இடைப்படுகிறார். எந்தெந்த சூழ்நிலையில உங்களுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு பயமா இருக்கலாம், இல்ல யாருக்கோ ஒரு பயமா இருக்கலாம், இல்ல எந்த காரியத்தை குறித்தோ, எந்த சூழ்நிலைகளை குறித்தோ உங்களுக்கு பயம் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஒரு காசுக்கு 2 அடைக்கலாம் குருவிகள். அதாவது ரொம்ப சீப்பா இருக்கிற ஒரு காரியம் அந்த குருவி, விற்கப்படுகிற ஒரு காரியம். அந்த ஒரு காசுக்கு 2 அடைக்கலாம் குருவி விற்கிறாங்க. அது கூட உங்க பிதாவினுடைய சித்தம் இல்லாம ஒன்னும் தரையில விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், நமக்கு நம்ம தலையில எத்தனை முடி இருக்குதுன்னு தெரியாது. ஆனா நம்ம தேவன் நம்ம தலையில இருக்கிற ஒவ்வொரு முடிய கூட அவர் எண்ணி வைத்திருக்கிறாராம். அப்படிப்பட்ட ஒரு தேவன், ஒரு தகப்பன் நமக்கு இருக்கும்போது நாம் எதை குறித்து பயப்பட வேண்டும்? அடுத்தது, ஆதலால் பயப்படாதிருங்கள். இப்படி ஒரு அப்பா உங்களுக்கு இருக்கிறார். இயேசு சொல்றாரு, இப்படி ஒரு அப்பா உங்களுக்கு இருக்கிறாரே, அதனால நீங்க பயப்பட வேண்டாம். என் வாழ்க்கை அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, என்ன நடக்குமோ? உங்களை விட உங்க மேல கரிசனையா இருக்கிற ஒரு தகப்பன் உங்களுக்கு உண்டுன்னு நீங்க எப்ப அறிந்து கொள்றீங்களோ, நீங்க அறிந்து கொள்ளும் போது, அப்படி அறிந்து கொள்ளும் போதுதான் தேவன் உங்களுக்காக அந்த இடத்துல செயல்பட முடியும். அப்போ அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். அப்போ அந்த குருவியை பார்க்கலாம், அந்த குருவிக்கே அவர் அவ்வளவு இறங்குறாருன்னா, நீங்க யார் இன்றைக்கு பிள்ளைகளா இருக்கிறீர்கள். அவர் பிள்ளைக்கு அவர் செய்ய மாட்டார். இன்றைக்கு நம்ம பிள்ளைய நம்ம அப்படி விட்டுருவோமா? நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம எவ்வளவு தூரம் துடிச்சு நம்ம பிள்ளைக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக அதை செய்யணும், இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு தூரம் நம்ம பிள்ளைகளை ரசித்து பார்ப்போம். நான் இதை சொல்லும் போதே எனக்கு ஒரு காரியம் நினைவு வருது. போன வாரத்துல மகளோட ஸ்கூல் ஆனுவல் டேல அவ வந்து ஆனுவல் டேல காம்பேரிங் பண்ணா. அவ கூட அந்த வீடியோவை அத்தனை நேரம் பார்த்திருக்க மாட்டா. நான் திரும்ப திரும்ப அந்த வீடியோவை, என் பிள்ளை இவ்வளவு தூரம் அந்த ஸ்டேஜ்ல பயம் இல்லாம பேசுதே, எவ்வளவு அழகா பேசுதேன்னு சொல்லி, ஒரு உலக தாய் நான் வந்து அவ்வளவு சந்தோஷப்படும் போது, என் பிள்ளைய குறித்து அவ்வளவு கரிசனையா இருக்கும்போது, நம்ம தகப்பன் தன்னுடைய குமாரனை கொடுத்து, தன்னுடைய குமாரனுடைய கடைசி ரத்தம் வரைக்கும் சிந்தி நம்மை விலைக்கு மீட்டெடுத்திருக்கிறாரே, எல்லா சத்ருவின் கைக்கும் நம்மை மீட்டெடுத்திருக்கிறாரு. நம்மை குறித்து அவர் எவ்வளவு தூரம் கரிசனையா இருப்பார் அப்படிங்கிறத நம்ம அறிந்திருந்தோம்னா நமக்கு என்ன வராது? பயம் வராது. இன்றைக்கு அப்படிப்பட்ட நம்ம பிதாவை குறித்து அறிகிற அறிவுலதான், தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் குறித்து அறிகிற அறிவுலதான் கிருபையும் சமாதானமும் பெருகும். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம தேவனை குறித்ததான அறிவு சரியா இல்லாததுனால. அப்ப இந்த வசனத்தை குறிச்சு நான் தியானிச்சுட்டே இருக்கப்போ எனக்கு இன்னைக்கு ஒரு காரியத்தை, என் வாழ்க்கையில நடந்த காரியத்தை தேவன் நினைவுபடுத்துறாரு. அது முந்தைய ஏதோ ஒரு மெசேஜ்ல ஷேர் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா மறுபடியும் ஆவியானவர் நினைப்பூட்டினதுனால அந்த காரியத்தை சொல்றேன். இன்னைக்கு நம்ம குரூப்ல நான் ஒரு பாட்டு ஷேர் பண்ணிருப்பேன், மனுஷரை கட்டி எழுக்கும்னு. அப்போ இந்த ஒரு 3-4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், சரியா எனக்கு ரொம்ப கரெக்டா ஞாபகம் இல்ல. ஒரு நாள் எனக்கு ரொம்ப மிகுந்த ஒரு கவலை, ஏதோ ஒரு கைவிடப்பட்ட மாதிரி ஒரு அப்படி ஒரு நெஞ்சில ஒரு அழுத்தமான ஒரு பாரம், அது என்னை அழுத்திட்டே இருக்குது. ஆனா எனக்கு உள்ள ஒரு பாட்டு வந்துட்டே இருக்குது. என்ன பாட்டுன்னா, அந்த பாட்டுல உள்ள 2 வரிகள், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலை உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். மறுபடியும் எனக்கு அந்த வார்த்தை வந்துட்டே இருக்கு. அப்ப நான் சொல்றேன், சே, இது நானா நினைக்கிறேனோ, இது ஆண்டவர் தான் தாராரா, இது எப்படி நானா நினைச்சுக்கிட்டேன் போல. என்ன ஏசப்பா, நீங்க தான் நினைக்கிறீங்கன்னு எனக்கு இது எப்படியாவது, நான் வந்து அதை சும்மா கேஷுவலா நான் அவர்கிட்ட பேசுறேன், எனக்கு எப்படியாவது நீங்க உறுதிப்படுத்துனீங்கன்னா இதை நீங்க தான் எனக்கு இந்த வார்த்தையை தருவீங்கன்னு நான் நினைச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அத வந்து விட்டுட்டேன். ஆனா அன்னைக்கு தேதியில ஒரு தேவ மனிதர்கிட்ட பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அவரை நான் நேர்ல பார்த்தது இல்ல. ஒரு செகண்ட் டைமோ நான் தேர்ட் டைமோ நான் அன்னைக்கு அவர்கிட்ட பேசுறேன். அப்பதான் நான் தெரிஞ்சேன், தேவன் எவ்வளவாய் நம்மளை இன்டிமேட்டா அறிந்திருக்கிற ஒரு தேவன். அப்போ அவர்கிட்ட பேசினோடனே அந்த மனது ரொம்ப மிகுந்த வேதனையில தான் நான் அவர்கிட்ட பேசுறேன். நான் கால் பண்ணி பேசினோடனே, நான் எனக்கு ஒரு ப்ரேயர் மட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்லதான் செஞ்சிருப்பேன். அவர் பிரேயர் பண்ண ஆரம்பித்த உடனே அவர் சொன்ன முதல் வார்த்தை,
எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலை உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு இந்த 2 லைனை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் ஒரு பிரேயர் ஒரு 2-3 மினிட்ஸ் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பிரேயர் பண்ணாருங்கிறதே என் காதுல விழல. ஏன்னா எனக்கு அவ்வளவு ஒரு ஆச்சரியமா, இப்படி ஒரு இன்டிமேட்டா நம்ம நேசிக்கிற ஒரு தகப்பன், என் கூட பேசிட்டே இருக்கிற ஒரு தகப்பன் எனக்கு இருக்கிறாரு. என்னைய எப்பெல்லாம் நான் சோர்ந்து போறேனோ என்னை பலப்படுத்துகிற ஒரு தகப்பன், இவ்வளோ என் கூட காலையில இருந்து பேசிக்கிட்டு இருந்த அந்த பாடல் வரிகள் மூலம் திருப்பியும் நான் மனசுக்குள்ள சும்மாதான் அவர்கிட்ட கேட்டேன். அதே வார்த்தை அவர் எங்க இருக்கிறாரோ, என் மனசுல என்ன எதுவுமே அவருக்கு தெரியாது. ஆனா அதே 2 வரிகளை அன்றைக்கு எனக்கு அவர் சொன்னப்போ அந்த தேவனுடைய அன்பு என்னை அன்றைக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. இப்போ இன்றைக்கு ஒருவேளை இது எனக்கு மட்டும் இல்ல, இத நீங்க கேட்டு நம்ம எல்லாருமே இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள், இயேசுவுக்கு உடன் சகோதர சகோதரிகளா நம்ம இருக்கிறோம்னா, இன்றைக்கு உங்களை பார்த்து அதே வார்த்தையை தான் தேவன் சொல்றாரு. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். அவ்வளவு தூரம் அவர் செல்ல பிள்ளையா நம்மளை என்ன செய்யறாராம், பார்க்கிறாராம். இந்த தேவனை நம்ம பெற்றிருக்கிறோம்னா நம்ம வாழ்க்கையில நம்ம எதை குறித்தும் கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் தேவன் நமக்காக இறங்கி செயல்படுகிறத நீங்க பார்ப்பீங்க. எனக்கு இந்த பாடலை படிக்க நான் நம்ம குரூப்ல ஷேர் பண்ணிருக்கிறேன். அதுல ஒரு ஸ்டான்ஸா மட்டும் படிக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்களும் என் கூட படிங்க. நிச்சயமா இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருத்தர் கூட இடைப்படுகிறார். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாது. செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாது, எதுவும் என்னை பிரித்திட முடியாது, எதுவும் என்னை பிரித்திட முடியாது. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. இந்த பாடல் இப்படி வரும். நீங்களும் அதை படிச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல். ஏன்னா அவர் ஒரு நாள் நம்மை கைவிடாத ஒரு நல்ல தகப்பனாய் நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கறத அறிந்து கொண்டோம்னா போதும். நம்ம வாழ்க்கையில எந்த சூழ்நிலைகளும் நம்ம வெட்கப்பட மாட்டோம், கைவிடப்பட மாட்டோம். யோசுவாவை மேன்மைப்படுத்தினது போல நம்ம நினைக்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு உயர்வு வந்தா நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுறோம். அதை காட்டிலும் நம்மை மேன்மைப்படுத்தி அவர் அழகு பார்க்கிற ஒரு தேவன். அப்படித்தான் நம்மை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார் அப்படிங்கிறத நம்ம அறியும் போதுதான் நம்ம வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். அடுத்ததா ஒரு வசனம், 1 பேதுரு 5:7, 1 Peter chapter 5 verse 7. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த வசனத்தை நம்ம நிறைய நேரம் மெடிடேட் பண்ணிட்டோம். இதுல மறுபடியும் சொல்லுகிற வார்த்தை, பயப்படாம அவர் நம்மளை கேர் பண்ணுகிற ஒரு அப்பாவா இருக்கிறார். For he cares for you அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு. அப்போ நம்மள கேர் பண்றது எப்படி நம்ம ஒரு சின்ன பிள்ளைய கேர் பண்றோம், அந்த மாதிரிதான் நம்ம அப்பா நம்ம என்ன செய்யறாரா, கேர் பண்ற. என் பிள்ளைக்கு இது இந்த நேரத்துல இதை கொடுக்கணும், இதை செய்யணும், இது என் பிள்ளைக்கு இது தேவை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கேர் பண்ணுகிற ஒரு அப்பாவா இருக்கிறபடியினால இன்றைக்கு அவர் சொல்றார், என் மேல எல்லாத்தையும் நீ இறக்கி வை,
அப்படின்னு சொல்லுகிறத பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்கிறோம், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கும் கிருபை அளிக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், கவலைப்பட்டா தாழ்மைன்னு நினைக்கிறோம். நிச்சயமா கிடையாது. கவலைப்படுறோம் அப்படின்னாலே அது பாவமா இருக்கிறது, அது தாழ்மை இல்லை. ஏன் தாழ்மை இல்லைன்னு சொல்றோம்னா, நம்ம நம்பிக்கை அவர் மேல இல்லாததுனாலதான் நமக்கு என்ன வருது? கவலை வருது, முறுமுறுப்பு வருது, புலம்பல் வருது. அப்ப இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிற ஒரு காரியம், நான் உன்னை கேர் பண்ணுகிற ஒரு அப்பாவா இருக்கிறபடினால என் மேல நீ கவலையை இறக்கி வச்சிரு, என் மேல உன் பயங்கள் எல்லாத்தையும் நீ இன்னைக்கு என்கிட்ட கொடுத்துரு, நான் உன்னுடைய சூழ்நிலைகள்ல இறங்கி நான் கிரியை செய்கிற ஒரு நல்ல தகப்பனாய் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படுகிறார். அடுத்ததா ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஜெனிசிஸ் சாப்டர் 15 verse 1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். எந்த காரியங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு முந்தின அதிகாரத்துல ஒரு யுத்தம் வருது. ராஜாக்கள் கூட அங்க யுத்தம் பண்ணி அங்க லோத்தை மீட்கிறதை நம்ம பார்க்கிறோம். இது எல்லாம் ஆபிரகாமினுடைய நினைவுகள்ல ஒரு பயமா இருந்திருக்கலாம். ரெண்டாவது, அங்க அடுத்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது, கர்த்தாவே, அடியேனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. இங்க ஆபிரகாமுக்கு ஏற்கனவே நிறைய வாக்கு தத்தங்களை தேவன் கொடுத்துதான் கூட்டிட்டு வர்றாரு. நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு. ஆனா இந்த 15ஆவது அதிகாரம் வரைக்கும் அவருக்கு என்ன இல்ல? பிள்ளை இல்ல. அப்போ ஒருவேளை அதை குறித்த பயங்கள் இருந்திருக்கலாம் ஆபிரகாமுக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமோ உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன்னு சொன்னவர், அங்க ஆபிரகாமினுடைய கடைசி நாள் வரைக்கும் அங்க அவர் கேடகமாயிருக்கிறார், அவர் பலனாயிருக்கிறார். அவர் எந்த காரியத்துல அவர் பயந்தாரோ அந்த சூழ்நிலை அவருக்கு வர தேவன் அனுமதிக்கவும் இல்லை. அவர் ஒருவேளை குழந்தை பிள்ளைய குறித்து அவர் பயந்திருந்தார்னா அந்த பிள்ளையையும் கொடுத்து அவர் ஆசீர்வதித்தார். அப்ப இன்றைக்கு உங்களை பார்த்து பயப்படாத அப்படின்னு ஒருவேளை நீங்க உங்களுக்கு இத்தனை நாட்கள் குழந்தை பாக்கியத்துக்காக நீங்க ஜெபித்து கொண்டிருந்திருக்கலாம், உங்க இருதயத்துல பயம் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்றாரு, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், நான் உனக்கு பலனா இருக்கிறேன். ஆபிரகாமுக்கு 90 வயதுல சரீரம் செத்து போன நிலைமையில, சாராளுடைய கர்ப்பம் செத்து போன நிலைமையில அவர் கேடகமா இருந்து, அவர் பலனா இருந்து, அவருடைய வல்லமை அவருடைய சரீரத்துக்குள்ள அனுப்பி ஒரு குழந்தையை பெற்றெடுக்க அவரால் செய்ய முடியுமானால், இன்னைக்கு உங்களை பார்த்து பயப்படாதேன்னு அவரு சும்மா சொல்லிட்டு போற தேவன் அல்ல, அந்த காரியத்தையும் அவர் செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதனால நீங்க இன்றைக்கு உங்க பயங்களை அவர் மேல இறக்கி வைக்கணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. எனக்கு தேவன் கொடுத்துட்டார், அவர் என்னை பார்த்து பயப்படாதேன்னு சொல்லிட்டாருன்னா அந்த காரியத்துல அவர் இறங்கி அற்புதம் செய்ய போகிறார் அப்படிங்கிறது தான் நிச்சயம். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு அங்க 15ஆவது அதிகாரத்துல பின்னாடி நம்ம பார்க்கும்போது, அங்க ஈசாக்கே பறக்கல. ஆனா ஈசாக்கின் வம்சம், அதுக்கப்புறம் அவங்க எப்படி அந்த இஸ்ரவேல் தேசம் எப்படி அவங்க எகிப்துல அடிமைத்தனத்துக்குள்ள போவாங்க, அங்க இருந்து அவங்க எப்படி விடுவிப்பாங்க, இதுவரைக்கும் அவர் பிளான் வச்சிருக்கிறாரு. இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு பிள்ளை இல்லாத நிலைமையில நீங்க ஒருவேளை அழுது கொண்டு இருக்கலாம், பயந்து கொண்டு இருக்கலாம், புலம்பிக் கொண்டு இருக்கலாம். ஆனா உங்களுக்கு இல்ல, உங்க பிள்ளைக்கு இல்ல, உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை குறித்து அவர் திட்டங்களை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க உறுதியா விசுவாசிப்பீங்க, நன்றி செலுத்த ஆரம்பிப்பீங்கன்னா இந்த வருஷத்துக்குள்ளாக நிச்சயம் தேவன் அந்த அற்புதத்தை நீங்கள் கண்கள் காண உங்களுக்கு உதவி செய்வார். அப்ப இன்றைக்கு உங்களை பார்த்து பயப்படாதேன்னு அவர் சொல்றாருன்னா, இந்த அற்புதத்தை அவர் உங்களுக்காக செய்ய போகிறேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுக்கிறபடினால் அவர் உங்களை பார்த்து பயப்படாதேன்னு சொல்றாரு. முதல்ல ஏன் பயப்படக்கூடாது அப்படின்னா, பயமானது வேதனையுள்ளது. என் பிள்ளை பயப்படக்கூடாது, என்னுடைய என் மேல இருக்கிற பார்வையை விட்டு வேற எங்கேயும் என் பிள்ளை என்ன செய்யக்கூடாது, திசை திருப்ப கூடாது, ஏன்னா அது வேதனை உள்ளது அப்படிங்கிறதுனாலதான் உங்களை பார்த்து பயப்படாதே அப்படின்னு அவர் சொல்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா ஆதியாகமம் 26-24, ஜெனிசிஸ் சாப்டர் 26 verse 24. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். இது யார் கூட பேசுறார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது,
ஈசாக்கோடு, ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஈசாக்கு கூட பயப்படாதேன்னு சொல்றாரு. ஏன் பயப்படாதேன்னு சொல்றாருன்னா, அங்க அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. அங்க எங்கெல்லாம் ஈசாக்கு துறவு தோன்றாரோ அங்கெல்லாம் அந்த ஜனங்கள் பிரச்சனைக்கு அவங்க துறவை தூர்த்து போடுறாங்க. கடைசியா ரகோபோத்துல போய் ஒரு துறவு தோன்றாரு. அங்கதான் வாக்குவாதம் வரல. அதனால தேசத்தில் பலுகுபடிக்கு நமக்கு இடம் உண்டாக்கினான்னு சொல்லி அதுக்கு ரகோபோத்துன்னு பேர் வைக்கிறாங்க. இதெல்லாம் யோசித்து கொண்டே ஒருவேளை ஈசாக்கு இருந்திருக்கணும், எனக்கு ஏன் இப்படி எதிர்ப்பு வந்தது, அப்போ என் வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னுடைய லைஃப் எப்படி இருக்கும்னு சொல்லி அவர் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் உடன்படிக்கைக்கு உண்மையுள்ள தேவன் ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாருன்னா அவருடைய சந்ததியாகிய ஈசாக்குக்கும் அதே உடன்படிக்கை உண்டு. அங்க அவர் கொடுக்கிறாரு, ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கிறாரு, நான் கூட இருக்கிறேன்னா அதுல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, ப்ரொடெக்ஷன் இருக்கு, கைடன்ஸ் இருக்கு, சப்போர்ட் இருக்கு. இந்த 3 காரியங்கள் அவன் கூட இருக்கிறேன்னு அவர் சொல்லிட்டாருன்னா அங்க அவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கு, அவருடைய கைடன்ஸ் நமக்கு இருக்கு, அவருடைய சப்போர்ட் இருக்கு. இதை நீங்க ஒரு நாளும் மறக்க கூடாது. உங்கள்கிட்ட மறுபடி ஆண்டவர் பேசுற வார்த்தை, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாலே அவருடைய பாதுகாப்பு, அவருடைய கைடன்ஸ், அவருடைய சப்போர்ட் எல்லாமே நமக்கு இருக்குது. மேலாக அவருடைய உடன்படிக்கைக்கு அவர் உண்மை உள்ளவர். ஆபிரகாம் கூட பண்ணிட்டாரு உடன்படிக்கை அப்படின்னா, அங்க ஈசாக்குக்கும் அந்த உடன்படிக்கையில அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொண்டோம்னா போதும். நமக்கு இன்றைக்கு அந்த ஆபிரகாம் கூட பண்ணின உடன்படிக்கை அது மிருகத்தினால ரத்தத்தினால பண்ணின உடன்படிக்கை. ஆனா இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் நம்ம கூட தேவன் புது உடன்படிக்கை நம்ம கூட பண்ணி இருக்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கையின் ரத்தமா இருக்கிறது. அன்றைக்கு அந்த உடன்படிக்கையில மிருக ரத்தத்தின் மூலம் பண்ணப்பட்ட உடன்படிக்கைக்கே அவர் சந்ததியாய் உண்மையுள்ளவராய் இருப்பார்னா, இன்றைக்கு குமாரனுடைய ரத்தத்தின் மூலம் நம்ம கூட தேவன் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார்னா எவ்வளவு தூரம் அவர் உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவராய் இருப்பார். அதனாலதான் நான் அடிக்கடி எல்லாத்தையுமே ஷேர் பண்றது என்னன்னா, நம்ம இப்ப ரீசெண்டா பார்த்த அந்த எல்லா மெசேஜஸும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கேக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க மைண்ட் ரினிவல் ஆகும்போது அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்ளலாம். அந்த பவர் ஆஃப் பிளட் கவனன்ட்ல நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு நாளும் அவர் என்னெல்லாம் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார், எப்படியெல்லாம் நம்மளை பாதுகாக்கிறார், எப்படியெல்லாம் நம்மை ஆசீர்வதிக்கிறார், எப்படியெல்லாம் நம்மை பெருக பண்ணுகிறார் அப்படிங்கிற அத்தனை சத்தியங்களும் அந்த உடன்படிக்கைக்கு கீழே தான் அடங்கி இருக்குது. அப்போ இன்றைக்கு அந்த ஆபிரகாமுக்கு பண்ணின உடன்படிக்கைக்கு ஈசாக்குக்கு உண்மையுள்ளவராய் இருப்பார்னா, இன்றைக்கு அவருடைய குமாரனுடைய ரத்தத்தின் மூலம் நம்ம கூட உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறதுனா அந்த உடன்படிக்கைக்கு அவர் எவ்வளவு உண்மையுள்ளவராய் இருப்பார். இன்றைக்கு அவர் சொல்றார், அதுல என்னெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் நடந்ததுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நீங்க அடிக்கடியா நீங்க கேட்க வேண்டிய மெசேஜஸ். இத அடிக்கடியா கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களை நேசிக்கிறவங்களுக்கு இந்த மெசேஜஸ நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அவங்க வாழ்க்கையிலயும் இப்படி அற்புதங்கள் நடக்கும். எத்தனையோ காலம் தேங்கி நின்ற காரியங்கள் எல்லாம் உடனடியான ஒரு விடுதலையை ஜனங்கள் பார்க்க ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கு நம்ம மாத்திரம் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்படல, நம்மை சுற்றி உள்ளவர்களும் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளணும்னு தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒருவேளை நீங்க மெசேஜ் ஷேர் பண்ண முடியலனாலும் நீங்க கேட்டு அதை மற்றவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணும் போது இந்த தேவன் அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில நம்ம மூலமாய் செயல்படுத்தும்படியா தான் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனால கூடுமான வரைக்கும் அதிகமா இந்த மெசேஜஸ நம்ம கேட்டு அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை குறித்து அறிகிற அறிவுதான் நமக்கு அந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அப்ப இந்த சத்தியங்களை நம்ம இன்னும் அதிகமா தியானிக்க ஆரம்பிப்போம். அடுத்ததா ஒரு வசனம், யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 13-14. எக்ஸோடஸ் சாப்டர் 14 verse 13 and 14. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். சரி, இங்க இந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க? பயந்து போயிருக்கிறாங்க. ஏன்னா பின்னாடி பார்வோன் சேனை, முன்னாடி செங்கடல். இப்போ உங்க வாழ்க்கையில இப்படி நெருக்கம் சிலருக்கு இருக்கலாம். எங்க போனாலும் நெருக்கம். இதுல இருந்து நான் எப்படி வழி தப்பிப்பேன், எப்படி நான் இந்த சூழ்நிலையை விட்டு நான் வெளியே போவேன், எனக்கு எதை பத்தியும் யோசிக்கிறதுக்கு கூட என்னால முடியலையே அப்படிங்கிற நிலைமையில கூட அங்க ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதிருங்கள். ஏன் அப்படின்னா
நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுறாரு. அவர் உங்களுக்கு செய்யற ரட்சிப்பை நீங்க பார்க்கணுமா? முதலாவது அவர் சொல்ற காரியம் பயப்படாதீங்க. இந்த பயப்படும் போதே நம்ம மைண்ட் என்ன செய்யாதுன்னா தெளிவா இருக்காது. சத்ரு ஒரு பயத்தின் ஒரு விதையை தான் விதைக்கணும். நமக்கு பல எண்ணங்கள் நமக்கு என்ன செய்யும், வந்து கொண்டே இருக்கும். அப்படியே லைன் ஆஃப் தாட்ஸ் என்ன செய்யும், வரும். இந்த பயத்தினால நமக்கு தேவன் என்ன செய்ய போகிறார், அவர் நம்மை குறித்து என்ன திட்டம் செய்ய வச்சிருக்கிறாருங்கிறதே நம்ம பார்க்க முடியாது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதிருங்கள், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஒருவேளை இந்த ஜனங்கள் அப்போ எப்படி நம்ம தப்பிப்போம்னா யோசித்திருப்பாங்க. ஆனா தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்தது. இனி ஒரு காலம் இந்த எகிப்தியன் பின்னாடி இவங்களுக்கு பின்னாடி தொடரக்கூடாது. இவ்வளவு நாள் என் ஜனங்களை அடிமைப்படுத்தினாங்க, இனிமேல் யாரும் என் ஜனங்களை பின்தொடரக்கூடாதுன்னு சொல்லி அங்க கடலுக்கு நடுவுல ஒரு பாதையை வழிவகுத்து கொடுத்து, உங்க வாழ்க்கையில இன்றைக்கு அப்படி ஒரு பாதையை தேவன் உண்டு பண்ண போகிறார். நீங்க அந்த கரைக்கு போகும்போது உங்களுக்கு எதிராக இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் அந்த கடலின் அடியில போகிறத நீங்க பார்ப்பீங்க. நிச்சயம் அவர் பயப்படாதீங்கன்னு ஒரு வார்த்தையை நமக்கு நேரா இந்த சூழ்நிலையின் மூலம் நம்ம கூட பேசுறாருன்னா, உங்களுக்கு எதிராய் வந்த சூழ்நிலைகள் அது கடலில் அமிழ்ந்து மாண்டு போகிறத பார்ப்பீங்க. நீங்க அடுத்த பக்கத்தை கிராஸ் பண்ணி அன்றைக்கு அவங்க அடுத்த பக்கத்துக்கு போனப்போ அங்க கம்பீரமா பாடி துதிக்கிறத பார்க்கிறோம். குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார், கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் அப்படின்னு சொல்லி அடுத்த அதிகாரத்துல அவங்க பாடி துதிக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிப்பீங்கன்னா, நீங்க இப்படி பாடக்கூடிய ஒரு நிலைமையை தேவன் உங்க வாழ்க்கையில கொண்டு வர போகிறேன் என்று சொல்லி ஆவியானவர் நம்ம கூட இன்றைக்கு இடைப்படுகிறார். அடுத்ததா ஒரு வசனம், மார்க்கு 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். மார்க் சாப்டர் 5 verse 36. தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். 36. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி. போதும். இது நமக்கு நல்லா தெரிஞ்ச சம்பவம் தான். அங்க யவீரு ஜெபாலய தலைவனுடைய மகள் அங்க வியாதி படுக்கையா இருக்கிறா, மரண படுக்கையில இருக்கிறா. அங்க இயேசுவை கூப்பிட வரும்போது அவள் மரண படுக்கையில தான் இருக்கிறா. ஆனா அதுக்கு இடையில அங்க பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து சுகமடைகிறா. அங்க டிலே ஆயிட்டே இருக்கிற நேரம் 35வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே, இங்க ஒரு துர்ச்செய்தி அங்க யாருக்கு கடந்து வருது, யவீருவுக்கு கடந்து வருது. உங்க பிள்ளை மரிச்சு போயிட்டா, இனி ஏன் போதகரை நீர் என்ன செய்றீர், துக்கப்படுத்துறீர். அப்போ அவங்க எல்லாம் எப்படி பார்க்கிறாங்க, சோகம் இல்லாம இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை அவர் வந்தா சுகமாகும். ஆனா மரிச்சு போன பிறகு இயேசுவால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. ஆனா நம் தேவன் யார், மரித்தவைகளை உயிர்ப்பிக்க கூடிய வல்லமையுள்ள தேவன் தான் நம்முடைய தேவன். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆவியானவர், ரோமர் 8:11 பார்க்கிறோம், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி இன்னைக்கு எங்க இருக்குதா, நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கிறபடியினால. இன்றைக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என் சரீரத்துல இந்த உறுப்பு மரித்து போயிட்டு, இந்த உறுப்பு அவ்வளவுதான், இது முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே, இந்த உறுப்பு பலனடைய என்ன செய்ய முடியும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளா இரு அப்படின்னு சொல்லி, விசுவாசம் உள்ளவனா இருன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தர் கூடயும் தேவன் இன்றைக்கு அந்த வார்த்தையின் மூலம் இடைப்படுகிறார். ஏன்னா என்னால எதையும் உயிர்ப்பிக்க கூடிய வல்லமை எனக்கு இருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்க கூட பேசுறார். ஒருவேளை மரித்து போன உறவுகளா இருக்கலாம், மரித்து போன சரீரத்தின் அவயவங்களா இருக்கலாம், மரித்து போன உங்களுடைய பினான்சியல் சிச்சுவேஷனா இருக்கலாம். எல்லாவற்றிற்குள்ளாகவும் இன்றைக்கு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கு கடந்து வருகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்போ இன்றைக்கு அந்த வல்லமை கடந்து வரும்போது
மரித்த எல்லா காரியங்களும் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உயிர் பெற்று எழுப்புகிறத நீங்க பார்ப்பீங்க. அதுக்கு நீங்க முக்கியமா செய்ய வேண்டியது பயப்படக்கூடாது. என் தேவனுக்கு மரித்தவைகளை உயிர்ப்பிக்க கூடிய வல்லமை இருக்குது. அவருடைய ஆவியானவர் இன்றைக்கு எனக்குள்ளே, என் சூழ்நிலைகளுக்குள்ளே இறங்கி மரித்து போன அப்படிப்பட்ட காரியங்களை உயிர்ப்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க அறிந்து விசுவாசம் உள்ளவனா இருக்கும்போது, விசுவாசம் உள்ளவளா இருக்கும்போது, அந்த சூழ்நிலையில உங்க வாழ்க்கை மரித்து போன எந்த சூழ்நிலைகளா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அப்போ ஜஸ்ட் பிலீவ், ஒன்லி பிலீவ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வெர்ஷன்ல ஒவ்வொரு மாதிரி போட்டிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்ற பயப்படாதே, அதாவது ஒன்லி பிலீவ், விசுவாசிக்க மட்டும் செய், என்னால முடியும், மரித்தவைகளை உயிர்ப்பிக்க என்னால முடியும்னு சொல்லி ஆவியானவர் இன்றைக்கு நம்ம கூட இடைப்படுகிறார். அதனாலதான் அவர் இந்த இடத்துல பயப்படாதேன்னு சொல்லி இன்றைக்கு அந்த எவீருக்கிட்ட பேசின தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருத்தர் கூடயும் இந்த மரித்து போன எந்த காரியங்களா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில அது நடக்காது, மரித்தவைகள் உயிர்ப்பிக்கப்படும் என்று சொல்லி இன்றைக்கு நம்ம கூட இடைப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அது என்ன உறுப்புகளா இருந்தாலும், எந்த பிரச்சனைகளா இருந்தாலும், எந்த சூழ்நிலைகளா இருந்தாலும் அது எல்லாம் இன்றைக்கு புதிதாய் மாறும். கிறிஸ்து அதாவது நம்ம பார்க்கிறோம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அப்ப புதிய காரியங்கள், புதியவைகளை உங்களுக்குள்ளே அவர் சிருஷ்டிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னு அவரை மட்டும் பார்த்தா போதும், அந்த காரியங்கள்ல அற்புதம் நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க. இப்போ இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ தேவனுடைய அப்போ அவருடைய ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ரிசீவிங் சைட்ல தான் நம்ம லேக்கா இருக்கிறோம். அதனாலதான் அவருடைய சத்தத்தை கேட்க முடியலன்னு சொல்லி பார்க்கிறோம். 1 பேதுரு 3:4 நம்ம பார்க்கிறோம். 1 பேதுரு 3:4, 1 Peter chapter 3 verse 4. அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அப்போ இது இதுல ஒரு பார்ட் ஹிடன் மேன் ஆஃப் த ஹார்ட். அப்போ இருதயத்தில் மறைந்திருக்கிறது என்னது? நம்ம இருதயம் எப்படி இருக்கு, இருதயத்துல மறைந்திருக்கிற காரியங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்துதான் நம்ம காரியங்கள் எல்லாம் என்ன செய்யும், வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்போ எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7-8, Hebrews chapter 3 verse 7 and 8. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். சரி, இப்போ தேவன் அவருடைய பிள்ளைகளை எப்படி நடத்துகிறாரானா, அவுட்வர்ட் வாய்ஸ், வெளியில பிரத்யட்சமா நம்ம காதுல சத்தம் அது சிலருக்கு கேட்கும், சிலருக்கு ஆண்டவர் பிரத்யட்சமாவே வெளிப்பட்டிருப்பாரு, அதெல்லாம் இருக்குது. ஆனா கூட பெரும்பாலான நேரங்கள்ல நமக்கு உள்ள இருந்துதான் என்ன செய்யும், சத்தம் வரும். இப்ப நான் சொன்ன மாதிரி உள்ள இருந்துதான் அந்த பாடல் சத்தம் எனக்கு வந்துட்டே இருந்தது. இத மாதிரி நிறைய சூழ்நிலைகள் இருக்குது, நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஆனா உதாரணமா நான் சொல்றேன். அப்போ நமக்கு உள்ள இருந்து ஒரு சத்தம் வரும், இருதயத்துல இருந்து ஒரு சத்தம் வரும், அதுதான் ஆவியானவருடைய சத்தமா இருக்கிறது. அதுதான் ஹிடன் மேன் ஆஃப் த ஹார்ட். நமக்குள்ள இருக்கிற அந்த மறைந்திருக்கிற அந்த ஆவிக்குரிய மனிதனுடைய அந்த வார்த்தை, அந்த சத்தத்தை கேட்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம ஹார்ட் டியூனா இருக்கணும். அப்போ இது நம்ம மூளை சொல்லுகிற காரியம் இல்ல, நம்ம மைண்ட்ல திங்க் பண்றது இல்ல, நமக்கு உள்ள இருந்து ஒரு சத்தம் வரும். அப்போ ஹெட் நம்ம மூளை என்னதான் இருக்குது அப்படின்னா, மைண்ட் என்னவா இருக்குன்னா சோல். அதுல என்னெல்லாம் இருக்கு, மைண்ட், அந்த சோல்ல என்னெல்லாம் இருக்குன்னா மைண்ட், வில் அண்ட் எமோஷன். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சித்தங்கள், நம்முடைய எமோஷன்ஸ், இது எல்லாமே உள்ளடக்குனதுதான் சோல். இது என்ன சொல்லும், வெளியில இருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை எடுக்கும், வெளியில இருந்தும் எடுக்கும் சோல், நமக்குள்ள ஆவியானவர் மூலமாவும் சோல் எடுத்துக்கிடலாம். ஆனா பெரும்பாலான நேரங்கள்ல நம்ம எதுக்கு இடம் கொடுக்கிறோம்னா, வெளியில இருந்து வர்ற நியூஸ்ல தான் நம்ம சோல்ல நமக்கு என்ன செய்யறோம், இடம் கொடுக்கிறோம். அப்போ இந்த மைண்ட், வில் அண்ட் எமோஷன்ல இருந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் செயல்படக்கூடாது. அப்போ அவருடைய ஃப்ரீக்வன்சிக்கு நேரம் நம்ம டியூன் ஆகல அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ நம்ம இருதயம் தான் நமக்கு ஸ்பிரிட்டா இருக்குது. நம்ம உள்ளான இருதயத்துல இருந்து வருகிற சத்தம் தான் தேவனுடைய சத்தமா இருக்கிறது.
அப்போ நம்ம என்றைக்கு மறுபடி பிறந்தோமோ, இயேசுவை விசுவாசித்து நம்ம மறுபடி பிறக்கும் போது அவருடனே கூட நம்ம ஆவியில என்ன செய்யப்பட்டுட்டோம், ஒன்றிணைக்கப்பட்டுட்டோம். அப்போ இது ரெண்டுக்கும் நம்ம சோல்ல இருந்து வர்ற வாய்ஸா இல்ல ஸ்பிரிட்ல இருந்து வர்ற வாய்ஸான்னு நமக்கு ஈஸியா டிசர்ன் பண்ண முடியும். எப்ப அப்படின்னா நமக்கு ஆவிக்குரிய அந்த ஞானம் இருக்கும்போது. இது எப்ப நடக்கும்? இப்போ உங்களுக்கு ஒரு சவுண்ட் கேக்குது. இது உங்களுக்கு திடீர்னு ஒரு பயம் வருது, இல்ல திடீர்னு ஒரு நெகட்டிவ் தாட் வருது. ஏதோ ஒரு தாட் வருது, நெகட்டிவ் தாட் இல்ல, தாட் வருது. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் சொன்னேன் கடந்த லாஸ்ட் வீக் முந்தின வீக் நினைக்கிறேன், எனக்கு கூட வசனத்தை வச்சே கூட சில நேரம் என்ன செய்யறான் பிசாசு, பயம் காட்டுறான். அப்போ அப்படி நமக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல அந்த மாதிரி அவன் பயம் காட்டுறான்னா நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் நிதானிச்சு பார்க்கணும். இது தேவன் கிட்ட இருந்து வருதா, இது என் சோல்ல பிசாசு வெளியில இருந்து வர்ற இன்புட்ல இருந்து நான் உள்ள எடுத்துக்கிட்டேன்னா, என் ஸ்பிரிட்ல இருந்து வருதா, என் பிளஷ்ல இருந்து இந்த சத்தத்தை நான் உள்ள கொண்டு போறேனா அப்படின்னு சொல்லி நீங்க டிசைன் பண்ணி பார்க்கணும். இதுக்கு மெயினா நமக்கு தேவை என்ன அப்படின்னா, ரிட்டன் வேர்டை நம்ம அதிகமாய் அறிந்து கொள்ளணும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் அன்னைக்கு சொன்னதான், முதல்ல ஒரு தாட் நமக்கு பயத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும்னா அது தேவன் கிட்ட இருந்து வர்றதே கிடையாது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், அப்போ ஒரு பயம் நமக்குள்ள வருது, ஒரு சந்தேகம் வருது, ஒரு கவலை வருது அப்படின்னு சொன்னாலே அது எங்க இருந்து வராது, தேவன் கிட்ட இருந்து வரல. அது எங்க இருந்து வருது, சத்ருவானவன் நம்ம எண்ணங்கள்ல தவறான விதைகளை விதைக்கிறது நிமித்தம் வெளியில இருந்து வருகிற. இப்ப நீங்க சும்மா இருப்பீங்க, டிவில ஏதோ ஒரு நியூஸ் பார்க்கலாம், இல்ல நியூஸ் பேப்பர் வாசிக்கலாம், அதுல ஏதோ ஒரு நியூஸ் வந்திருக்கும், யாருக்கோ இந்த வியாதியில இப்படி மரித்து போனாங்க அப்படின்னு வந்திருக்கும். உடனே உங்களுக்கு என்ன வரும், ஓஹோ எனக்கு இந்த மாதிரி சிம்டம் இருக்கு, அப்போ எனக்கு இது வரலாமோ, இது வந்துருமோ அப்படின்னு சொல்லி நீங்க அங்க வெளியில இருந்து நீங்க ஒரு தாட்டை உள்ள எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு எங்க இருந்து வருது, பிளஷ்ல இருந்து வருது. அந்த தாட்டை நம்ம என்ன செய்யக்கூடாது, என்கேஜ் பண்ணவே கூடாது. அப்போ நம்ம அவருடைய வாய்ஸுக்கு நம்ம ட்ரெயின் பண்றதுக்கு, நம்ம கேட்கறதுக்கு நம்ம மைண்ட நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியா என்ன செய்யலாம், யாருடைய சத்தம் இது எங்க இருந்து வருதுங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். அதுக்கு மெயினா நம்ம செய்ய வேண்டிய காரியம் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்க வேண்டும். அதனாலதான் சங்கீதம் 1ல பார்க்கிறோம், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன் அப்படின்னா அவன் மைண்ட் ஃபுல்லா என்னதான் நிரம்பி இருக்கும், வார்த்தையினால அவன் நிரப்பி இருப்பான், வார்த்தையே திங்க் பண்ணுவான், வார்த்தையே பேசுவான். அவன் எண்ணங்கள்ல நெகட்டிவான எண்ணங்கள் வரவே வராது. யோசுவா 1:8 கூட வாசிக்கலாம் ஒரு நேரம். யோசுவா 1:8, ஜோஷுவா சாப்டர் 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். இன்னைக்கு நமக்கு நியாயப்பிரமாண புஸ்தகம், இன்றைக்கு அவருடைய வேத புது உடன்படிக்கையின் வெளிச்சத்துல அவருடைய வார்த்தைகளை, அவருடைய வாக்கு தத்தங்களை நம்ம என்ன செய்யணும், கவனமாய் இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருந்து அதையே சிந்திச்சு அதையே யோசிச்சு அதையே இமேஜினேஷன்ல கொண்டு அதையே நம்ம பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வழி என்ன செய்யும், வாய்க்கும். இங்க ஜெபமே போட சொல்லல, என்ன சொல்லுது, நீ என் வார்த்தையை நீ தியானிச்சுட்டே இருந்தாலே உன் வழி வாய்க்கும், நீ புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அப்போ எல்லாம் ஒரு உயிரை எழுதி தேவன் நம்ம கையில கொடுத்துட்டாரு, நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க கூடிய கிருபையை நமக்கு கொடுத்துட்டாரு. நம்ம செய்ய வேண்டிய இன்னைக்கு ஜெபம்ங்கிற பேர்ல நமக்கு அவருக்கு செலுத்த வேண்டியது நன்றி பலிகள் மட்டும்தான். எவ்வளவு தூரம் என்னுடைய இந்த உடன்படிக்கையின் கீழே என்னை எவ்வளவா பாதுகாக்கிறீங்க, எவ்வளவா நேசிக்கிறீங்க, எவ்வளவா என் மேல கரிசனையா இருக்கிறீங்க, எனக்கு இவ்வளவு தூரம் என்னை ஆசீர்வாதமா நடத்திட்டு வர்றீங்களேன்னு சொல்லி அவருடைய வார்த்தையை தியானித்து அதன் மூலம் ஆசீர்வாதங்களை பெற்று அவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கிறது தான் நமக்கு ஜெபமா இருக்க வேண்டும். அதனாலதான் தெசலோனிக்கேயர்ல பவுல் எழுதுறாரு, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னா என்ன, எப்போ அவர் கூட இருக்கிற அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் அவர் கூட இருக்கிற உறவுல இருக்க முடியும்.
எப்பவும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாரு. எங்கேயாவது கவலைப்படுங்கன்னு சொல்றாரு. பவுல் திரும்ப திரும்ப எழுதும்போது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. உங்க பிரச்சனையை நினைச்சு கவலைப்படுங்கன்னு எங்கேயுமே வேதத்துல சொல்லல. அப்ப ஒரு கவலை வருது அப்படின்னா அந்த இடத்துல பிசாசினுடைய தாட்டை தான் நம்ம என்கேஜ் பண்ணிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். அதனாலதான் பேதுருட்ட சொல்றாரு, மனுஷனுக்கு பப்பாலை போ சாத்தானே, நீ மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். இப்ப மனுஷனை மாதிரி சிந்திச்சோம் அப்படின்னா அங்கே பின்னாடி இருந்து பிசாசு செயல்படுகிறதை நம்ம அறிந்து கொள்ளணும். இதுக்கு இப்ப உதாரணமா இப்போ வேதத்துல இருந்து இப்போ ரொம்ப அழகா பேசுவான் சில நேரம் சத்ரு. எப்படி பேசுவான் அப்படின்னா, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் மகனே மகளே, ஆனாலும் இந்த வியாதி உனக்கு நான் கொடுத்திருக்க இந்த வியாதி மூலமா உனக்கு நான் நிறைய காரியங்களை நான் படிச்சு கொடுக்க போறேன், இது உடனடியா உன்னை விட்டு நீங்காது அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகளை உங்க காதுகள்ல நீங்க கேட்டீங்கன்னா அது நிச்சயமாய் தேவனுடைய சத்தம் அல்ல அப்படிங்கிறத இன்றைக்கு நீங்க உணர்ந்துக்கணும். இதே மாதிரிதான் எல்லா சூழ்நிலைக்கும் அப்படிதான். அவர் எதெல்லாம் செய்து முடிச்சுட்டு போயிருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்ய முடியும்? சுதந்திரித்துக் கொள்ள முடியும். உதாரணமா, அவர் நம்முடைய வியாதிகளை அவர் சுமந்துட்டாருன்னா அந்த சுகம் நமக்கு உரிமையா இருக்கிறது. அதனாலதான் பிள்ளைகளின் அப்போன்னு அதை குறித்து சொல்றாரு. இன்றைக்கு நம்ம அவருடைய பிள்ளை ஆயிட்டு பிள்ளைகளின் அப்பமாகிய சுகம் நமக்குரிய உரிமை அப்படிங்கறத நீங்க அறிஞ்சு கொண்டீங்கன்னா அந்த சுகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இப்போ இன்னொரு இடத்துல அன்பு சொல்றாரு, இவள் ஆபிரகாமின் குமாரத்தி, இவள் கட்டப்பட்டிருக்க கூடாதுன்னு சொல்றாரு. அப்போ ஆபிரகாமின் பிள்ளைகளா இருக்கிற நம்ம, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம வியாதியினால் கட்டப்பட்டு இருக்கிறது அவருடைய சித்தம் அல்ல அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு கொண்டோம்னாதான் நம்ம அந்த பலவீனங்கள்ல வியாதிகள்ல இருந்து வெளியே வர முடியும். ஆனா இன்றைக்கு பிசாசு பல வேளைகள்ல நம்மள இப்படி ஒரு குருட்டாட்டத்தை நமக்கு கொண்டு வந்துட்டான். நீ வியாதியோட இருக்கு, இதுல இருந்து ஆண்டவர் உனக்கு ஏதாவது படிச்சு கொடுப்பாரு, இதுல இருந்து உனக்கு தாழ்மையை படிச்சு கொடுப்பாரு, இது நீ செய்த காரியத்துக்கு கிடைத்த ஒரு இதா இருக்கு, சில நாட்கள் இதை நீ அனுபவிக்கணும், இப்படி எல்லாம் ஒரு சத்தம் கேக்குதுன்னா இது பிசாசினுடைய சத்தமா இருக்குது. இதை நீங்க டிசர்ன் பண்ண படிக்கணும்னு சொல்லி இன்றைக்கு ஆவியானவர் நம்ம கூட இடைப்படுகிறார். அப்போ முதல்ல நம்ம ரிசீவரை செக் பண்ணணும். அடுத்ததா அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நேரம் நம்ம டியூன் பண்ணணும். அது எப்படி டியூன் பண்ண முடியும்னா அவருடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்கணும். இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை கேட்கணும். எது சத்தியம், எது தேவன் எப்படி என் கூட பேசுறாரு, அவர் வார்த்தை எப்படி, அவருடைய நேச்சர் என்ன, அவரை குறித்து அறிகிற அறிவு, இதை நம்ம அதிகமாய் தியானிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஸ்பிரிட் லெட் சில்ட்ரன் பீப்புளா நம்ம என்ன செய்வோம்? மாறுவோம். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரரா இருக்கிறார்கள். புத்திரர்னா யாருன்னா வளர்ந்த பிள்ளைகள், முதிர்ச்சி அடைந்த தேவ பிள்ளைகள், கிறிஸ்துவை போல முதிர்ச்சி அடைந்தவர்களா இருப்பாங்க. சரி, இப்போ நான் அந்த அளவுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனாலும் நீங்க அவர் பிள்ளைதான். ஆனா ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களை அந்த இடத்துக்கு ஆவியானவர் உங்களை கொண்டு போவார். இப்ப கொரிந்தியர்ல பாக்குறோம், பவுல் சொல்றாரு, நீங்க இன்னும் வளரவே இல்லையே, இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கீங்களே கிறிஸ்துவுக்குள்ளன்னு சொல்றாரு. ஏன்னா உங்களுக்குள்ள வாக்குவாதம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. நீங்க கிறிஸ்துவ நம்பிட்டீங்க, விசுவாசிட்டீங்க, அவரை ஏற்றுக்கொண்டுட்டீங்க. ஆனா உங்களுக்குள்ள இந்த குணங்கள்லாம் இருக்கிறதுனால வளராம சின்ன பிள்ளையாவே இருக்கிறீங்களே, பால் குடிக்கிற குழந்தையாவே இருக்கிறீங்களேன்னு சொல்றாரு. அப்போ ஏன்னா அவங்க ஆவியானவரால நடத்தப்படல. ஆனா இங்கே ரோமர் 8ல சொல்றாரு, ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள் தான் தேவ புத்திரர்கள். அப்படிப்பட்ட தேவ புத்திரர்களுக்காக தான் சர்வ சிருஷ்டியும் காத்து கொண்டிருக்குதாம். இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? அப்படிப்பட்ட தேவ புத்திரர்களாய் நம்ம வெளிப்படணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். கிறிஸ்துவை எக்ஸாக்டா பிரதிபலிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம வெளிப்படணும். அப்பதான் உலகம் இயேசு கிறிஸ்துவை அறியும். உலகம் சமாதானத்துக்குள்ளேயும் அங்க தேவனுடைய ராஜ்யம் இங்க பூமியில ஸ்தாபிக்கப்படுகிறதற்காக நம்மை கருவிகளாய் தேவன் இந்த பூமியில இந்த காலத்துல நம்மை வைத்திருக்கிறார். அப்போ ஆவியானவரால நடத்தப்படணும்னா அந்த அவர் சத்தத்தை நம்ம அதிகமாய் அறிந்திருக்கணும். அப்போ நம்ம ஈஸியா அவனை மேற்கொண்டு போயிட்டே இருக்கலாம். நமக்கு இந்த உலகத்துல ஒரே ஒரு சோதனை, ஒரே ஒரு பரீட்சை தான், விசுவாச போராட்டம் மட்டும்தான். அந்த விசுவாச போராட்டத்தை எப்படி நம்ம அந்த போராட்டத்துல நம்ம எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னா அதுக்குதான் நம்ம ஆர்மர் ஆஃப் காட்லயே நம்ம பார்த்தோம். ரட்சணியம் என்னும் தலைச்சீரா, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானம் என்னும் சுவிசேஷத்திற்குரிய பாதரட்சை, இப்படி அந்த எல்லா ஆவியின் பட்டயம், இது எல்லாத்தையும் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். சர்வாயுத வர்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை அணிந்து கொண்டவர்கள் அவருடைய இதை அணிந்து கொண்டோம்னா போதும், அவர் சத்தத்தை நம்ம என்ன செய்யலாம்? கண்டினியூஸா அவர் பேசிக்கிட்டே இருக்கிற சத்தத்தை நம்ம கேட்டுட்டே இருக்கலாம். அவர் காட்டுற வழியில நம்ம நடக்கலாம். நிச்சயமாய் நம்ம ஒவ்வொருத்தரையும் தேவனுடைய புத்திரர்களை வருங்காலத்துல தேவன் வெளிப்படுத்துவார்.
இந்த வார்த்தை உங்க ஒவ்வொருத்தர் கூடயும் தேவன் இந்த வார்த்தையின் மூலம் இடைப்பட்டிருக்கிறார், தீர்க்க தரிசனமாக பேசியிருக்கிறார். நான் நம்புறேன் இந்த வார்த்தையின்படியே உங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உங்களுடைய வார்த்தையின்படி எங்களை பயப்படாதே அப்படின்னு சொல்லி ஆண்டவரே எங்களை திடப்படுத்தி இருக்கிறீரப்பா. எந்தெந்த சூழ்நிலைக்கெல்லாம் நீ பயப்பட வேண்டாம், இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன் கூட இருக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவனாய் தகப்பனாய் நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொன்ன தகப்பனே, அப்பா இந்த வார்த்தையின்படி கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, உங்க சத்தத்தை இன்னும் நாங்கள் அப்பா ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாங்கள் கேட்கத்தக்கதாய் உங்க சத்தத்தை கேட்டு உங்க சத்தத்தின்படி நடக்க ஸ்பிரிட் லெட் ஆண்டவரே பிள்ளைகளாய் நாங்கள் மாற கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக, எங்களுக்கு உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நீர் முற்றிலுமாய் ஆட்கொண்டு வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்க வந்த ஒவ்வொருவரையும் மனதார உடைய பிள்ளையாய் நான் ஆசீர்வதிக்கிறேன். கேட்க போகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இதை ஷேர் பண்ணுமா? சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். அருமையான ஒரு மெசேஜ். ஆண்டவர் பேசினதுக்காக ஸ்தோத்திரம். பைபிள்ல 365 டைம்ஸ் கொடுத்திருக்குல்ல சிஸ்டர், பயப்படாதீங்க பயப்படாதீங்க. Praise God sister. Thank you for the wonderful message sister. Praise be to God. ஷேர் பண்ணுமா?